இது ஆக்சுவலாக நம்ம அப்ரண்டிஸ் குரூப்பில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏங்க ஆக்சுவலாக எத்தனை பேருங்க இருக்கோம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டீமில் ஒவ்வொரு டீமாக பேட்சாக வச்சுருக்கீங்க. ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா 1000 பேர்னு சொல்கிறாங்க, ஒரு டீமில் 500 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, 300 அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை பேருக்கும் வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஷேர் ஆகிருக்கும். ஏங்க ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணி கலந்துக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. நம்மள்ட்ட மோஸ்ட்லி ஸ்ட்ரென்த்தில் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரென்த் இருந்திருந்தால் இந்நேரம் ஜிஎம் கண்டு வந்து பேசியிருப்பாங்க. பேசி நம்மள்ட்ட ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது, நம்ம அப்ரண்டிஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட எவிடன்ஸ் நம்ம சீனியர்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ மேட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஸ் அனுப்புறதா இருக்கட்டும், வந்து ஸ்பெண்ட் பண்ணி கலந்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க ஆக்சுவலாக எல்லாருமே கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. எல்லாருமே ஒரு நாள் வேலையை விட்டுட்டு 500 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும் எல்லாம் சம்பாதிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு இப்படினாவது நம்மளோட கவலை குறையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, ஆக்சுவலாக நம்ம இப்படி போராட்டம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும், நம்ம ஆர்பிஎஃபாக இருக்கட்டும், நம்மளை ஒரு தடவை கூட வெளியே அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லைங்க. நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காங்க. அவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ண அவசியமே இல்லை பார்த்தீங்களா. ஆனால் பாருங்கள் சைடில் பேரிகேட் போட்டு ஃபுல்லாக பேரிகேட் போட்டு நமக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அடிச்சு விரட்டுற அவங்களே ஆக்சுவலாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க யாருமே ஸ்பெண்ட் பண்ணி இதில் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க இப்படி கல்நெஞ்சாமல் இருக்கீங்க? மொத்தமாக நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டினா தாங்க அங்கே பேச முடியும். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. உங்கள் 1000 பேர் 2000 பேர் சொல்றீங்க. 2000 பேருக்கு பாருங்க 100 பேர் 150 பேர் தாங்க இது கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படிங்க ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணுங்க. ஒரு தலைமை ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் சொல்ற தலைமையை கேட்கணும். ஒருத்தன் என்னடா 500 ரூபா எடுத்துட்டு போறான், 1000 ரூபா எடுத்துட்டு போறான் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. மூஞ்சுக்கு நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனையா மூஞ்சுக்கு நேரம் கேட்கணும், தவிர பின்னாடி விட்டு குறை சொல்லிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா. ஒரு சில பேர் வேலை வாங்கியிருப்பீங்க, ஒரு சில வேலை வாங்கியிருக்க மாட்டீங்க. கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் அவங்க அதை தானே கேட்குறாங்க. ஆக்சுவலாக அப்ரண்டிஸ் முன்னாடி அப்ரண்டிஸ் முடிச்சவங்களே வேலையை போட்டிங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படி தானே கேட்குறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நினைச்சா நம்ம லத்தி சார்ஜ் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாங்களா? அவங்க கோரிக்கை நியாயமா இருக்கு, சரி அவங்க போராடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளும் டீசெண்டாக போராடுறதுனால அவங்க கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கீங்க இந்த அப்ரண்டிஸ் பசங்க எல்லாமே? நைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு போலீஸும் சரி ஆர்பிஎஃப்பும் சரி தூங்க மாட்டாங்க. நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணுற நீங்களே இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து தூங்குறது அவனுக்கு என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்க தாங்க செய்யும். நீங்கள் தான் அதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணி வந்தாகணும். இங்கே யாருக்குமே இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுதோ. அந்த மனுஷன் பாருங்க ஹேண்டிகேப்டு, அந்த ஆள் மனுஷன் வந்து இங்கேயே கிடக்குறாப்ல. எல்லாருமே ப்ராப்ளம் இருக்க தாங்க செய்யுது. கிளம்பி வாங்க, தயவு செஞ்சு கிளம்பி வந்து நம்ம போய் ஓப்பனாக போய் கேட்டால் தாங்க வேலைக்கு ஆகும். தயவு செஞ்சு வாங்க. இந்த வீடியோ போடுறேன், சப்போஸ் இந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இந்த வீடியோ பார்த்து ஒரு ஆள்னாவது வருவீங்கல்ல, சந்தோஷங்க.